கேப்டன் விஜயகாந்த் சார் இன்றைக்கி அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கி அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும், சினிமா உலகினருக்கும், நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படுத்துகிறோம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக சென்னையில் வர எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே, விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இல்லை, அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. இப்போ நானாக வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அப்படி வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களையெல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதை போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சி நடத்துகிறேன், நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலையோ பாயிலையோ போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இல்லாமல் ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான். வாழ்க்கையிலேயும் ஃபைட் பண்ணார், படத்துலேயும் ஃபைட் பண்ணார். அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வருவார்னு சொல்லார். அவர் இன்றைக்கி வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவே இதை பார்க்குறோம். காரணம், கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும், எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். தமிழ் திரையுலகத்தில் கம்பீரமான நடிகர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு. இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர், ஒரு நடிகர் தமிழினத்தில் உண்டுன்னா அதில் விரல் விட்டு 1-2 எண்ணுனா அதில் முதலாவது ஆளாகவும் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு ஒரு பெரு வலியை சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்பை ஒரு தவிப்போட கடந்துகிட்டு இருக்கு. அதாவது வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன், தமிழில் மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வாழடான்னு வாழ்ந்த ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அதாவது இங்க எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி.கே. ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோடு இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் சங்க தலைவர்னா விஜயகாந்த் அவர்கள் தான். நீங்க
தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேலே வச்ச பாசம்ங்கிறது, அன்புன்றது என்னால் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்கள் அப்பா கம்யூனிஸ்டாக இருந்ததுனால முதல் முறையாக கூட்டிகிட்டு போய் ஒரு திரையில் ஒரு மனிதனை பார்க்குறேன். கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், இரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்து தான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடித்த உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா, கனவே கிடையாத நேரத்தில், நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம்னு தான் கூப்பிடுவாரு. கௌதம், யாருக்கிட்டையும் சம்பளம் பேசாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன், டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத, இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில் இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகைகள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்குனாங்க. நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன். அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாளெல்லாம் யாருக்கிட்டையும் சமரசமும் ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்குன்னு ஒரு அவருடைய ரசிகனா மட்டும் இல்லை, அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள், ஆனால் வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத, சினிமாவில் மட்டும் நடித்து மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுத்திருக்கிறார். அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழினத்தில் நிலைக்கும். ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சு தன்னுடைய பிறந்த நாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழினத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். அதனால்தான் அவர் காசு படம்னா வெறுப்பதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவரை வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோடு இருக்க ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றது தான் உண்மை. கேப்டன் வாழ்வார், அவர் புகழ் என்னைக்கு ஓங்குவாங்க இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும், அவங்களோட நண்பர்கள், முக்கியமாக ராதாரவி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தரணும்னு வேண்டது தான். நன்றி, வணக்கம். அது 2 பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு பண்டாரப்பேட்டை. என் வீட்டில் வந்து யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால் நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உங்கள் வீடு? நான் பண்டாரப்பேட்டையில் இருக்கேண்ணே அப்படின்னா, டேய்
அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் என் ரூமில் தாண்டா இருக்கணும்னு ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இல்லையா, இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு, ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார். கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சவர். அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலை காக்கல அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டார். உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்போல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க தயவு செய்து. கேப்டன் சார் இறந்து தமிழ்நாட்டில் உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷனில் நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தார் படத்தில். அந்த அனுபவம் வந்து 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் ஆனால் முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலாக பண்ணுறாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டினி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவு அளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அழகர் காலேஜில் 2000 பேர்த்துக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த இழப்பு வந்து என்னால் இல்லை, என் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல அவரை நன்றி.